ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு தான். உங்கள் அமி ஃபேமிலியில் பற்றி தான். அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தேயோங்ஷியோட ஒரு ஒன் ஷாட். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து தேயோங்க்கு வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்ல. இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட். ஸோ பர்த்டே கிஃப்டாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க கொடுத்த ரெக்வஸ்ட் படி ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு சொல்லுங்கள். தென் பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாமா? சஃபா செல்லக்குட்டி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தென் இந்த டே ஃபுல்லாகவுமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய சின்ன கிஃப்டாக நான் இந்த எஃப்எஃப் வந்து கொடுக்குறேன். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காக இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். தென் கேட்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? சரி, ஓகே. நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் படியே நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட மீட்டிங் ஹாலில் ஏதோ முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கு. அந்த கம்பெனியோட சிஇஓ முன்னாடி நின்றுட்டு அவர் ஃபைலை வந்து அப்படியே புரட்டிட்டு அதை தூக்கி அப்படியே டேபிள் மேலே போடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு, சார், இது புது ப்ராஜெக்டாக இருக்குது, இதை எப்படி நம்ம அலோவ் பண்ணுறது, எனக்கு என்னவோ சரியாக படலை சார், நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த சிஇஓ அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக நின்றுட்டு, இது நான் செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட், இதில் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உங்களுக்கு சைன் பண்ணி இதில் ஒர்க் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக சைன் பண்ணுங்கள், இல்லையா கிளம்பிட்டே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு சிலர் சார் முடிவு பண்ணால் கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும், ஸோ நான் இதுக்கு சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுந்துக்கிறாரு. ஸோ அதையே சொல்லிட்டு இன்னொருத்தர் எழுந்துக்கிறாரு. இப்படியே 2-3 பேர் அப்படியே தொடர்ந்து எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு, அவ்வளோதான், மீட்டிங் ஓவர், சைன் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஃபைலை தூக்கி இந்த டேபிள் மேலே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. இப்போ அந்த ஃபைலில் வந்து அவங்க எந்திரிச்சிருப்பாங்க இல்லையா, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ கார் வந்து டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. இவர் வந்து பின்னாடி உட்காந்துட்ருக்காரு, அதாவது அந்த கம்பெனியோட சிஇஓ. இப்போ அந்த கார் அப்படி நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் என்டர் ஆகுது. எஸ், அந்த ஆட்டிடியூட் சிஇஓ வேறு யாரும் கிடையாது, உங்கள் டேடி தான். ஸோ அவர் அப்படியே வந்து உள்ளே கார் என்டர் ஆகி காரை விட்டு இறங்கினதும் அப்படியே கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே நடந்து வராரு. நீங்கள் அப்படியே உள்ளே இருந்து கார் சவுண்ட் கேட்டதோ அப்படியே வேகமாக குடுக்குன்னு ஓடி வரீங்க. ஸோ உங்களை பார்த்ததும் அவர் அப்படியே பெரிய ஸ்மைல் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் டக்குன்னு கிட்டே வந்துட்டு டாடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து டக்குன்னு உங்களை வந்து சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, என்ன வயன், இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. மோசம் பண்ணாதீங்க டாடி, நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்திருக்கேன், அடுத்து எப்போ எனக்கு கால் வரும்னே தெரியாது. முடியல டாடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சை வாங்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷனில் பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நீ தானே வயன் ஆசைப்பட்டு டாக்டரை செலக்ட் பண்ண, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு, எஸ் டாடி, இது என்னோடய ஆசை, என்னோடய ஆம்பிஷன், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ளே வரீங்க. அப்போ கிச்சனில் மெய்டும் மம்மியும் சேர்ந்து குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ உங்கள் பிரதர் மேலேருந்து இறங்கி வந்துட்டுருப்பான். ஸோ உங்கள் மம்மி எடுத்து வச்சுட்ருக்காங்க அப்படின்னதும் டக்குன்னு கிட்டே போயிட்டு, அம்மா கொடுங்கம்மா, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ உங்கள் அம்மா ஒரு முறை முறிச்சிட்டு, ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், என் வேலையை எனக்கு செய்ய தெரியும், இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை, உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், போ அப்படின்றாங்க. என்னம்மா நீங்கள் இதுக்கு போய் என்கிட்ட இவ்வளோ இது பண்ணுறீங்க, இதோ இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்க போகிறேன், இதில் என்னம்மா ஆக போகுது, கரெக்டாக பண்ணுவேம்மா, கொடுங்கம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு பவுலில் வந்து ஏதோ சம்திங் சூப் மாதிரி இருக்குது, அதை அப்படியே எடுக்கிறான். ஸோ டக்குன்னு எடுத்ததுனால அது பயங்கர சூடாக இருக்குது, அதை அவனால் ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ இந்த கை அந்த கைன்னு மாற்றி டக்குன்னு கீழே போட்டு உடச்சிடுறான். ஸோ உங்கள் அம்மா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் வாயில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா, போச்சு இன்றைக்கி உன் தம்பி நல்லா வாங்க போகிறான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க குசுன்னு. ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் அம்மா உங்களோட பிரதரோட காதை பிடிச்சிட்டு, சொன்னேன்னா
சொன்னேனா? கேட்டியா என் பேச்ச? நீ என்ன பண்ணுவேன்னு நான் சொன்னேனா? பாரு, இந்த வேலை உனக்கு தேவையா? இப்போ யார் உட்காந்து க்ளீன் பண்ணுறது? அவ்வளோ நேரம் நின்று உனக்கு சமைச்ச எடுத்துகிட்டு வந்தா இப்படி போட்டு உடச்சி நொறுக்குவியா நீ? உன்கிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்டேன் ஃபஸ்ட்டு. உன் வேலையை பார்த்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி விழுகுது அவனுக்கு. நீங்கள் அம்மா ப்ளீஸ்மா அடிக்காதம்மா, நம்ம ஹெல்ப் பண்ணணும் தானம்மா வந்தேன், ஏம்மா இப்படி பண்ணுற? ஏதோ கை தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்தது நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகுமா அப்படின்றான். ஓ, இதுக்கப்புறமா வேறு நீ பண்ணுவேன்றியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 அடி விழுகுது. இப்போ நீங்கள் நல்லா வயிறை பிடிச்சிட்டு சிரின்னு சிரிக்கிறீங்க. பொதுவாக ஒரு வீட்டில் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும் இன்னொருத்தவங்களுக்கு குஷியாக இருக்கும், லைக் டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும். ஸோ நல்லா விழுந்து சிரிக்கிறீங்க. இப்போ உங்கள் பிரதர் உங்களை பார்த்து கடுப்பாயிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் அப்பாவும் சிரிச்சுட்டே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரதரை காப்பாற்றுறாங்க. ஆக்சுவலி உங்கள் டேடி வீட்டில் அப்படியே டோட்டலி வேறு ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஒரு கைண்டான ஜாலியான பர்சன். பட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக கோல்டாக இருப்பாங்க. நீங்கள் அப்பா செல்லம், உங்கள் பிரதர் வந்து மம்மி செல்லம் தான், இருந்தாலும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியே ஒரு மாதிரி ஸ்வீட் ஃபேமிலி. அண்டு உங்களுக்கும் அம்மாவுக்கும் திடீர்னு முட்டும். நீங்களும் ஒரு மாதிரி அப்பப்போ இப்போ பிரதர் கூட அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி உங்கள் கூடயும் இருப்பாங்க. ஸோ உங்கள் பிரதர் அந்த டைம் என்ஜாய் பண்ணுவான். இப்படி தான் உங்கள் ஃபேமிலி செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. உங்கள் பிரதர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அண்ட் நீங்கள் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ கரெக்டாக லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரெடியும் ஆகிடுச்சு. ஸோ அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்கள் பிரதர் அப்பா 3 பேரும் வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. அம்மா பரிமாறுறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக இந்த டைமில் உங்களுக்கு கால் வருது. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து இன்னொரு ஹேண்டில் வந்து காலை பிக் பண்ணுறீங்க. ஸோ அர்ஜெண்ட்டாக ஒரு சர்ஜரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிவிட்டு கடன் சாப்பிட்டுட்டு இருந்ததுலேயே அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறீங்க. இப்போ அப்பா வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கபன்னு வாயில் அள்ளி போடுறீங்க. ஸோ டக்குன்னு உங்கள் பிரதரையும் டே என்னை கூட்டிகிட்டு போயிடுறா, நானாக போனேன்னா ரொம்ப லேட் பண்ணிவிடுவேன், தயவு செஞ்சு என்னை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக உட்காந்துட்டு என்னால் முடியாது, நான் சாப்பிட்ணும், எனக்கு பசிக்குது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவன் தலையிலே அடிச்சுட்டு இன்னும் போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கடகடன்னு போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் கோட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரீங்க. அப்போ கீழே உங்கள் பிரதரும் டக்குன்னு சாப்பாடை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு பைக்கை எடுத்துகிட்டு கீழே வரான். இப்போ அவங்க மம்மி அப்படியே சிரிச்சிட்டு ஏண்டா அவள் கேட்டதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்றாங்க. அப்போ தான் நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக உங்கள் பிரதர் சிரிச்சிட்டு அம்மா நான் ஒன்றும் இவளுக்காகலாம் போகிறேன்னு சொல்லலை, அங்கே ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு புண்ணியவன் ஜாயின் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான் அர்ஜென்ட்டுன்னு, இவ போகலன்னா போய் சேர்ந்துருவான், இவளாக ட்ரைவ் பண்ணி போனான்னா நாளைக்கு தான் போவா, அதுக்குள்ளே அந்த உயிர் போயிடுவோம்மா, ஏதோ நம்மளால் ஒரு உயிர் பொழைக்குதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தாம்மா நான் இவளை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட வந்துட்டு அவனை ஒரு அப்படியே அவனை இழுத்துட்டு போகிறீங்க. லைக் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அக்கறையும் பாசமும் இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் எல்லையும் மூலியமா சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு, தென் சர்ஜரியும் பண்ணுறீங்க. ஒரு 1 hour கிட்டக்க சர்ஜரி போகுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு ஒரு மாதிரி தம்ஸ்அப் காமிக்கிறா, நீங்களும் காமிக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே வெளியே கிளம்பி வரீங்க. ஸோ நீங்களும் அந்த பொண்ணும் அப்படியே மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு உங்கள் ஹேண்ட் க்ளவ்ஸ் வந்து கழட்டிட்டு வரீங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. அவள் பேர் ஜாய். ஸோ நீங்களும் அவளும் ஒன்றாவே தான் உங்கள் காலேஜ் டைம்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. தென் இப்போ வரைக்குமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே உங்கள் கேபின் போகிறீங்க. ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அப்பாடா அப்படின்னு உட்காடுறீங்க. இப்போ அவளுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கூட அப்படியே உட்காடுறா. ஸோ அவள் வந்து ஒரு லஞ்ச் பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதை ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி நீ இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. அவள் டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சிட்டு
எப்படியோ நீயும் தின்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், உட்கார் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, இல்லடி சாப்பிட உட்காந்தேன், பட்டு கால் வந்துச்சு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு. அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் அப்படின்னா இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ இதுதான் நீங்கள். இப்போ 2 பேருமே பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போகிற டைமில் ஜாய்க்கு கால் வருது. ஸோ அவள் கால் பார்த்துட்டு அப்படியே அட்டன் பண்ணி, சொல்லுங்கள், ஜாய் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ அந்த பக்கத்துலேருந்து யாரோ ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க. வாட், அப்படியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கொஞ்சமாக இன்னும் சாப்பிட வேண்டியது இருக்குது, அது அப்படியே வச்சுட்டு எழுந்துக்கிறா. நீங்கள் டக்குன்னு அவள் கைப்பிடிச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, அதையும் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கடற்கடன்னு அப்படியே எழுந்து நின்னே வாயில் அள்ளி போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறா. இப்போ நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. என்னாச்சுடி, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அவள் அப்படியே அவளோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிக்கிட்டே, இல்லடி என் பிரதருக்கு உடம்பு சரியில்லையா, ஹெவி ஃபீவராக இருக்கான், என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும், திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களையும் கூப்பிடுறா. ஏய் நானுமா, நீ இல்லாமையா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் உங்களை கூப்பிடுறா. ஸோ டக்குன்னு நீங்களும் அந்த பாக்ஸ், அதை டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட கோட்டை எடுத்து அப்படியே மாட்டிக்கிறீங்க. தென் உங்கள் பேகு, அப்புறமா பேசிக்காக தேவைப்படுற அந்த கிட்டு பாக்ஸு, அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ், மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கூட கிளம்புறீங்க. அவளும் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறா. அவள் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறதுக்குள்ளாரையே ஒரு 5 கால் வந்திருக்கும். ஸோ வரேன்னு சொல்லிட்டு அத்தனை டைம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகறா. இப்போ டக்குன்னு வெளியே போயிட்டு காரில் ஏறி உட்காடுறீங்க. அவள் தான் ட்ரைவ் பண்ணுறா. ஒரு 15 மினிட்ஸ்லேயே அங்கே போய் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ அங்கே உள்ளே போனதுமே மெயின் கேட்டில் கார்டு காமிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதும் மாஸ்க் வியர் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே. நீங்கள் இறங்கிடுறீங்க. நீ உள்ளே போ, நான் இதை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது, நான் மட்டும் போகிறதா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்குள்ளாரவே அங்கேருந்து யாரோ பார்த்துட்டு, லைக் அந்த டாக்டர் கோட்டு மாஸ்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு, டாக்டர் வந்துட்டிங்களா, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஹலோ 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதுக்குள்ளே கடக்கடன்னு உங்களை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ரூம் ஓப்பன் பண்ணால் தெய்வம் தான் ரொம்ப ஃபீவரில் படுத்துட்ருக்கார் அப்படியே. ஸோ இந்த இடத்துல ஜாய் தெய்வங்களுடைய சிஸ்டர், அண்ட் அவள் டாக்டராக இருக்கிறதுனால என்ன மெடிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஜாய் தான் பார்ப்பா. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் இருக்க வருவீங்க அவள் கூட ஹெல்ப்புக்காக, மற்றபடி அடிக்கடியில் நீங்கள் வந்தது கிடையாது. இப்போது நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒரே ஹைட் அண்ட் வெயிட்டில் இருப்பீங்க. மாஸ்க் வியர் பண்ண உடனே அவங்களுக்கு அடையாளம் தெரியலை, டக்குன்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கே தெய்வங்கும் ஃபீவரில் சரியாக பார்க்க முடியல, ஒரு மாதிரி கேராக வேறு இருக்குது. ஸோ அவருமே ஜாய் தான் நினச்சிக்கிறாரு. அவர் ஷர்ட் வியர் பண்ணல, பெட்ஷீட் தான் கவர் பண்ணி அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் உள்ள வந்ததும், அதாவது ஜாயின்னு நினச்சிட்டு அப்படியே எழுந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரியாக இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் உட்கார பொசிஷனே சரியில்லை. அவர் ஷர்ட் வேறு போடலன்னதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் யுவர் க்ரஷ்ஷு, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, இவர் ஒரு ஐடல் வேறு. இப்போ நீங்கள் இருக்கிறது பிகிட் என்டர்டைன்மெண்ட்டோட பில்டிங்குள்ளே தான். ஸோ இது அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற பில்டிங் தான். இப்போது இந்த இடம்லாம் உங்களுக்கு 2-3 தடவை வந்ததுனால பழிச்சேன் தான். ஆனாலும் தெய்வம் இப்படி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் அவர் பேஷண்ட் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடல். அவர் என்ன தான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்டோடைய பிரதர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டே இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தேவையில்லாத ஃபீலிங்ஸ் வளர்க்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மனசுன்றது அது வேறு மாதிரி இல்லையா, அது எப்படினாலும் அந்த ஃபீலிங்ஸை வளர்க்க தானே செய்யும். அந்த மாதிரி ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் கூட ஒரு 2-3 பேர் உள்ளே வந்திருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களா அவங்க. ஸோ இப்போ தேவங்க ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாரு, லைக் வாமிட் பண்ண போகிற மாதிரி. நீங்கள் கெஸ் பண்ணிடுறீங்க வாமிட் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எதையும் யோசிக்காமல் பக்கத்தில் ஒரு ட்ரை இருக்குது, அது எடுத்து டக்குன்னு அவர் முன்னாடி நீட்டுறீங்க. அதில் அவர் வாமிட் பண்ணுறாரு.
அவரு ஷர்ட்லெஸ்ஸா இருக்காருன்றதுனாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஷிவர் ஆகுது. அவர டச் பண்ணலாமா? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் "ஃபயான் அவர் ஒரு பேஷண்ட், பேஷண்ட், பேஷண்ட்" அப்படின்னு அத மட்டும் நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு, டக்குனு அவரோட பேக்ல வந்து கை வச்சு அப்படியே ரப் பண்ணி குடுக்குறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில வந்து அவர் அப்படி காம் டவுன் ஆயிட்டு, மறுபடியும் பெட்லயே படுத்துடுறாரு. அவருக்கு சுத்தமா முடியல. அவருக்கு ஹாட் வாட்டர்ல வந்து காட்டன் வச்சு அவருடைய வாயெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு, அவரு வாமிட் பண்ணதையும் எடுத்துட்டு போய் நீங்களே வாஷ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ கரெக்ட்டா ஜாய் உள்ள வரா. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் ஒரு மாரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. "என்ன 2 பேர் இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி. இப்போ ஜாய், "என்னாச்சுடி? எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படிங்கிறா. இப்போ நீங்க, "ஒண்ணும் இல்ல. ஃபீவர் ஹெவியா இருக்கு" அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது இங்க? அப்ப இவங்க யாரு? அவங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 பேருமே மாஸ்க்க வந்து ரிமூவ் பண்றீங்க. ஸோ ஜாய் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு, "அப்ப இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவ என் ஃப்ரெண்ட் வயன். இதுக்கு முன்னாடி 2, 3 தடவ இங்க வந்திருக்கா. ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவங்க, "ஓ! அப்படியா? சரி, ஓகே. அது அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஜாய் ட்ரீட்மெண்ட் குடுக்குறா. இப்போ தயாங்குமே வந்து அங்கே நடந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவரும் படுத்துட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. இந்த இடத்துல டக்குன்னு அவர் வாமிட் பண்ணும்போது நீங்கள் இது பண்ணது வந்து அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அங்கே ஜாயை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஜாய் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால, "என்னால் இப்போ பண்ண முடியாது. ஒயின் நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. என்னென்ன பண்ணணும், அவளுக்கு என்ன டோஸில் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், என்ன மாதிரியான டேப்லெட் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறா. ஸோ அதுபடி நீங்களும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க. ஸோ தேவங்க வந்து படுத்துகிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. மாஸ்க் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஐஸ் மட்டும்தான் அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ உங்கள் ஐஸையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அந்த மெடிசனை பார்க்குறது, இன்ஜெக்ஷனில் வந்து அந்த மெடிசனை வந்து எடுக்கிறது, ஸோ அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, போடும்போது கரெக்டாக அவரை பார்க்குறீங்க. ஸோ அவருமே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் ஐஸை இறக்கிட்டு அப்படியே வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை ரப் பண்ணி விட்டுட்டு, தென் அப்படியே எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு டேப்லெட்டை எடுத்துகிட்டு அப்போவே டேப்லெட்டை கொடுக்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஜாய் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டே இருக்கா. ஸோ இப்போது பெட்டர், கொஞ்சம் நேரத்தில் ஃபீவர் குறைஞ்சிரும் அப்படின்னு ஜாய் சொல்கிறா. இப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் தேவோங்க்கு வந்து நைட்லேருந்தே ஃபீவர் இருந்திருக்கும். பட் கொஞ்சமாக இருந்த ஃபீவர் டைம் போக 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 ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். ஸோ மார்னிங் ரொம்ப முடியாமல் ஆகிட்டு இருந்திருப்பார். அதனால தான் எல்லோரும் பயந்துருப்பாங்க. இப்போ வந்து 2 பேரையும் அந்த ரூம் விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, "கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். அவர் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் போங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹால் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ அதர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருமே தேவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ எல்லோரும் வந்துட்டு அங்கே உட்காந்து ஜாய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஜாயை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து 1, 2 தடவை தான் வந்திருக்கீங்க. ஸோ அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட் உங்களுக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். எப்போ நீங்கள் ஜாயை மீட் பண்ணீங்களோ அப்போவே அவள் வந்து இந்த பேண்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அப்போவே நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து அந்த சாங்ஸ்லாம் கேட்குறது அப்படியே உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ எல்லாரோட கேரக்டரும் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. அதனாலேயே வந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். தென் நீங்கள் ஜாய் வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் போகிற நேரம் தேவங்க வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போவுமே ரொம்ப ஜென்டலாக நடந்துப்பார், ரொம்ப கைண்டாக நடந்துப்பார். ஸோ ரொம்பலாம் உங்ககிட்ட பேச மாட்டார். ஹாய் ஹலோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு கேர்ள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன். அதனாலே உங்களுக்கு அவர் மேலே இன்னும் மரியாதையும் தென் ஒரு வித அன்பும் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் உங்களுக்கு தேவம் பிடிக்கும் அப்படின்றது ஜாய்க்குமே நல்லா தெரியும். நிறையா விஷயத்தில் நோட் பண்ணியிருப்பா. அண்ட் அந்த விஷயம் அவளுக்குமே பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அண்ட் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனாலேயே. ஸோ அதனால தான் வரும்போது இந்த மாதிரி தேவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பா. பிகாஸ் அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவள் வந்து நர்வஸ் ஆகிருப்பா. உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் நர்வஸ் ஆகிடுவீங்க. நர்வஸ் ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஸோ அவள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு. இப்போ எல்லோரும் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேச ஒரு மாதிரி மிங்கிள் ஆக
ஒரு மாரி நல்லாவே போகுது. எந்த டைமும் நீங்க வந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. ஸோ வருவீங்க, அவ கூட வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படியே போயிடுவீங்க. அந்த மாதிரி தான். இப்போ தான் வந்து உட்காந்து பேசுகிறீங்க. ஸோ அதனாலயோ என்னவோ எல்லாருமே ஒரு மாரி நல்லாவே ஜெல் ஆயிடுறீங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் போகுது. இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் போயிட்டு தயவுங்க செக் பண்ணுறா. ஸோ இந்த பக்கம் ஆழம் வந்து அச்சு அச்சு அச்சுன்னு தும்மல் போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ வந்ததுலேருந்தே பார்த்துருப்பீங்க. அவர் அடிக்கடி தும்மல் போட்டிருப்பாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி நல்லா தும்மல் போட்டுட்டு, "வயன், எனக்கு ஒரே ஸ்னீசிங் ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து அவர நோட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கிளைமேட் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆம், இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்க. சீக்கிரமே சரியாயிடும்." அப்படின்னுட்டு நீங்க ஒரு மெடிசன் எழுதி குடுக்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிறாரு. இப்போ நல்லாவே நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க. இப்போ கரெக்ட்டா ஜாயும் வெளிய வரா. நீங்க அப்படியே பார்க்குறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெட்டரா இருக்கான். அவனுக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு. ஸோ இனிமே ப்ராப்ளம் இல்லன்னு நெனைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுங்க. நாங்க வரோம் அப்படின்னு சொல்றா. ஸோ அவங்களும் சரி ஓகே. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள வந்து கிளம்புறதுக்கு ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்க 2 பேருமே கிளம்பிடுறீங்க. தென் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஒர்க் முடிச்சுட்டு அந்த டேயோட நைட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. எப்போவுமே வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் நல்ல மூடில் இருந்தீங்கன்னா, அம்மாக்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தான் நீங்கள் உங்கள் ரூமுக்கே போவீங்க. பட் ஏதாவது ஒரு பேட் மூட் ஆர் சேட் மூடில் வந்தீங்க அப்படின்னா, நேரா உங்கள் ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தென் ப்ரேயர் ஹால் போயிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நேரா ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தென் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு வந்து உங்கள பற்றி நல்லாவே தெரியும். உங்கள் ஹாஸ்பிட்டலில் யாருக்காவது ரொம்ப முடியலை, சீரியஸாக இருக்காங்க, அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எப்படியா இருந்தாலும், இல்லை நீங்கள் யாருக்காவது கிரிட்டிக்கலாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு சரியாயிடணும் அப்படின்னு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட் கைண்ட் பர்சன் நீங்கள். அப்படி யாருக்கா இருந்தாலும் டக்குன்னு போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா அவங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு திருப்பி கிளம்பி கீழே வந்துடுறாங்க. இப்போ உங்கள் பிரதர் வெளியே போயிட்டான். உங்களுடைய அப்பா வந்து ஆஃபீஸ் போயாச்சு. நீங்கள் 2 மெய்டு அண்ட் அம்மா 4 பேர் தான் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மெய்ட்ஸ் அப்படின்னாலுமே அவங்க உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ அம்மாவை எப்படி நீங்கள் மதிப்பீங்களோ, எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் நீங்கள் சேம் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கி வரும்போது அம்மா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ மெய்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டிஃபன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் நேராக வந்து அம்மாவோட லேப்பில் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ இதுதான் வழக்கம். எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா அம்மாவோட லேப்பில் போய் கொஞ்சம் நேரம் படுப்பீங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் போயிட்டு லேப்பில் வந்து படுத்துக்கிறீங்க. அம்மா வந்து கெஸ் பண்ணிடுறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களுடைய ஹேரை வந்து அப்படியே கோதி கொடுத்துட்டு, "என்னடி ஆச்சு? என்ன ஒரு மாதிரியாக இருக்க? என்ன ப்ராப்ளம்? என்னைக்கு ஹாஸ்பிட்டலில் யாருக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு, "அம்மா, இன்னைக்கு நான் தேவங்க பார்க்க போனேம்மா" அப்படின்னு சொல்கிறீங்க. தேவங்கயா? அவனை எதுக்கு நீ பார்க்க போன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்புறமா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜாய் தாம்மா கூட்டிகிட்டு போனா, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது முன்னாடி டிவி இருக்கும், அதை பார்த்த மணிக்கு நீங்கள் படுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. பாவம்மா அவர், நான் எப்போவுமே அவரை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக எப்போவும் சிரிச்சிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முடியாமல் இருந்தார். எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்குமே உங்கள் மனசில் தெய்வம் மேலே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்றது தெரியும். பிகாஸ் நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. லைக் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஜாயும் நீங்களும் எப்படியோ அதே மாதிரி தான் அம்மாவும் நீங்களும். இன்னும் சொல்லப்போனால் ஜாயை விட ஒரு படி மேலே அம்மா கூட நல்லா க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ என்னனாலுமே ஓப்பனாக சொல்லிவிடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் தேவங்க பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த ஜாய்கிட்ட சொன்னது கிடையாது. பட் ஒரு சில விஷயத்தினால நம்ம
பண்ணுற அதாவது நம்ம ஆக்ஷன்ஸ்லேயே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஜாய் வந்து கண்டுபிடிச்சிருப்பா. பட் அம்மாக்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே சொல்லியிருப்பீங்க, எனக்கு தேவங்கண்ணா ரொம்ப பிடிக்கும்மா, நல்லா இருக்கார்ல, அழகா இருக்கார்ல, அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, அவரை நான் பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு எல்லாமே சொல்லுவீங்க. ஸோ அதுலேயே அவங்க அம்மா ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அம்மா எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவங்கள அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவங்க உங்கள் ஒரு மாதிரியாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா நான் பாட்டுக்கு என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுட்டே உட்காந்துருக்க அப்படின்றீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, அதெல்லாம் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக உங்கள் பிரதர் உள்ளே வரான். ஸோ நீங்கள் அப்படியே டாப்பிக்கை வந்து முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களாம் சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களுடைய மூடே சேஞ்ச் ஆகிடுது. அவங்க கூட ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் வராங்க. ஸோ அப்பாட்ட போய் போட்டு தரீங்க, பாருப்பா இந்த பையனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாவும் வந்துட்டு ஏன்டா அவள்கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்கே அப்படின்ற மாதிரி திட்டலை, லைட்டாக அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்தியா அப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கிட்ட வம்பு பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. தென் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்கள் டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறீங்க. போனதுமே ஜாயை தான் தேடுறீங்க. ஸோ அவளை பார்த்ததும் நீங்கள் டக்குன்னு கேட்குறீங்க, தயவுக்கு இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா, நீ ஃபோன் பண்ணி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுமே நான் கேட்டுட்டேன், பெட்டராக இருக்கான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறா. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல மைண்டோட அவங்களுடைய டியூட்டியை பார்க்குறதுக்கு கிளம்புறீங்க. ஸோ அவங்களோட டெய்லி ஒர்க், உங்களோட டெய்லி பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே உங்கள் டே போயிட்டு இருக்குது. அப்பப்போ ஜாயை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா, தேவங்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு 2-3 நாள் ஓடுது. இப்போது அந்த டேயோட லன்ச் பிரேக்கில் நீங்களும் ஜாயும் உங்களோட கேபினில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எப்போவுமே ஜாய் வந்து அவளோட ஃபேமிலியில் ஏதாவது நடந்துச்சுன்னா அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும், உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் ஜாய் கிட்ட ஷேர் பண்ணுறதும் ரொம்ப காமன் தான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் வாய் சும்மா இருக்காமல், அப்புறம் ஜாய் உங்கள் வீட்டில் ஏதோ அலைன்ஸ் பார்க்குறதா கேள்விப்பட்டேன், அம்மா கிட்ட அவங்க அம்மா பேசுனாங்களாம், நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவளும் உங்களை ஒரு மாதிரியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. அடி பாவி, உங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்ட பேசி எங்கள் அம்மா என்கிட்ட பேச்சு வாக்கில் சொல்லி இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கணும், ஏன் மேடம் வாயிலேருந்து வந்தால் குறைஞ்சி போயிடுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவள் ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு, என்னடி எனக்கு அலைன்ஸ் பார்த்தா நான் அவங்ககிட்ட வந்து சொல்லலைன்னா நீ கோச்சிக்கலாம், தேவங்க பார்க்குறதுக்கு ஏன்டி நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க டக்குன்னு பொறையற அப்படியே தலையில் தட்டிட்டு அவளை பார்க்குறீங்க. அவள் அப்படியே உங்களை நிமிர்ந்து ஒரு மாதிரியாக பார்க்குறா. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற, தேவங்கா? ஆமாம், என் வீட்டில் அவன் தானே பெரியவன், அப்போது அவனுக்கு தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதான் அவனுக்கு தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. உங்கள் ஃபேஸே அப்படியே டல்லாகுது. உங்களுக்கு லவ் எல்லாம் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் அப்படின்னதும் உங்களுக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அவளும் அப்படியே உங்களை இன்னும் வெறுப்பேற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க சீக்ரெட்டாக. எந்த பொண்ணை காமிச்சாலும் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பட் ரீசண்டாக ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து அவளை பற்றி சொல்லியிருக்காங்க போல், சரி ஓகேன்னு சொல்லிட்டானா அப்படிங்கிறா. இப்போது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க. என்னடி சொல்கிற, ஓகே சொல்லிட்டாரா, நிஜமாவா? ஆமாடி ஓகேன்னு சொல்லிட்டான் போல், அதான் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே என்கேஜ்மெண்ட் வச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் கன்ஃபார்மானு இன்னும் தெரியலை அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க. உங்களுக்கு மனசே இல்லை. அப்போ ஜாய் உங்களை நல்லா நோட் பண்ணுறா. நீங்கள் ரொம்ப டல் ஆகுறீங்கன்னு தெரியுது. அவள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா. பட் உங்ககிட்ட எதுவுமே வந்து காமிச்சிக்கலை. அவள் படுக்க சாப்பிட்டு கை கழுவிட்டு, சரி ஒயன் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ நீங்களும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே பாதி சாப்பாடுலேயே மூடி வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறீங்க.
சுத்தமா உங்களுக்கு மனசே இல்ல. ஏன் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு உங்களால ஃபீல் கூட பண்ண முடியல. ஸோ அப்படியே ஒரு மாரி டல்லா உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமா உங்களுக்கு வந்து டியூட்டி டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் நீங்க எந்திச்சு போகவே இல்ல. இப்போ ஒரு நர்ஸ் வந்து உங்கள கூப்பிடுறாங்க. பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா போறீங்க. உங்க மனசே சரியில்ல. இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கும் இருக்குல்ல அப்படின்ட்டு அத தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே நீங்க ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க. எப்பவுமே மார்னிங் வரும்போது பிரிஸ்கா இருப்பீங்க. ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு யார் கூடயுமே பேசல. ஒரு மாரி டல்லாவே இருக்கீங்க. வீட்லயும் அப்படிதான் இருந்திருப்பீங்க. உங்க மைண்டே சரியில்ல அப்படின்றது வீட்ல அம்மா, அப்பா எல்லாருக்குமே தெரியும். பட் எதுக்கு அப்படின்னு கேட்கவும் இல்ல. நீங்களும் சொல்லவும் இல்ல. ஸோ இப்படியே போகுது. இப்போ உங்களுக்கு ஓபி டைம். ஸோ அவுட் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட கேபின்ல உட்காந்து ஒவ்வொருத்தரா செக் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வராங்க. நீங்கள் உங்களோட டேபிளில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேரில் அப்படி இப்படியே உட்கார்றாங்க. இப்போ உங்கள் ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே, "சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் அவரை பார்க்கவே செய்கிறீங்க. ஸோ நல்லா பெரிய கோட்டு, பெரிய மாஸ்க்குன்னு ஃபுல் கவரில் இருக்கார். "ஹலோ, என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுங்கள், அப்போ தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே யோசிச்சுட்டு, "ஆ, எனக்கு அடிக்கடி ஃபீவர் வந்துட்டே இருக்குது" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, "இப்போ ஃபீவர் இருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்குறீங்க. அது தெரில, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃபீவர் எதுவும் இல்லையே, எப்போ ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. "ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், பதில் சொல்லுங்க" அப்படின்றீங்க. "ஆ, அது அது மார்னிங் நான் வரும்போது ஃபீவர் இருந்துச்சு, இப்போது போயிடுச்சு" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, "ஷோ, ஏற்கனவே தொல்லை வலிக்குது, இல்லை இது வேறையா, என்ன நினச்சிட்டு இருக்காரு இவர்" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு, "சரி, உங்களுக்கு ஏதோ கிளைமேட் ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன், சில டேப்லெட்ஸ் தரேன், அதை எடுத்துக்கோங்க ஃபீவர் வரும்போது. அப்படியும் கேட்கலன்னா மறுபடியும் வாங்க, ஓகே" அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு, "கிளம்புங்க" அப்படின்றீங்க. "அவ்வளோதானா? ம், உங்களுக்கு தான் இப்போ எதுவும் இல்லையே" அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டுட்டு, "ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? டாக்டர், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறீங்க அவரை. "இப்போ உங்களுக்கு தலை வலிக்குதா?" "ஆமாம், ரொம்ப தலை வலிக்குது, என்னால் தாங்கவே முடியல, உட்காரவே முடியல" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, "சரி, ஓகே, எதனால் தலைவலின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்கள் ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா, இல்லைன்னா ஏதாவது இடிச்சிச்சா?" அப்படின்னு நீங்கள் நிறையா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் பார்க்கல உளறிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதோ ஒன்று உளர்றாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்களும் அவரை முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து அனுப்பி வச்சிடுறீங்க. அவர் போகிற மாதிரியே தெரியல, பட் நீங்கள் அனுப்பி வச்சிடுறீங்க. ஸோ அவரும் போயிடுறாரு. உங்களுக்கு இப்போ எப்படின்னா பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. "பா, நாளுக்கு ஒன்று இப்படி வந்துச்சுன்னா நான் செத்துருவேன் போலையே" அப்படின்ற ஃபீலில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேஷண்ட்டே பார்க்குறீங்க. ஸோ இப்படியே 2 நாளைக்கு 1 டைம், 3 நாளைக்கு 1 டைம்னு ஒரு 4-5 டைம் அவர் திருப்பி திருப்பி வராரு. நீங்களும் சமாளித்து அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே 1008 கவலை, இதில் இது வேறையான்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவர் யார் என்னன்னெலாம் கண்டுபிடிக்கல. அவரோட நேம் கூட கிம் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்திருக்காது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒன் டே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்போ தான் என்டர் ஆகுறீங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஜாய் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்பா போல். நீங்கள் வந்தோன்னுமே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறா. "ஏய், என்னடி பண்ணுற? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவள் அப்படியே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு, "ஏன்
அம், ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் என்ன என்னாச்சு அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக கேட்குறீங்க. அப்போ அவள் உங்கள் கையை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு, தெய்யோங்க்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு தான். கண்டிப்பாக நீயும் அம்மா அப்பா உன்னோட பிரதர் எல்லாரும் வரணும் ஓகேயா அப்படிங்கிறா. இப்போ உங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்னடி சொல்கிற? எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம், எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்திருக்காங்க போல். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் தெயோங்க்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் தெயோங்க பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கே என்கேஜ்மெண்ட்டை வச்சிடலான்னும் பேசி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சடன் பிளான் தான், எனக்கே தெரியாது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து உனக்கு சொல்கிறேன். ஓகே, கோச்சிக்காத. கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டிகிட்டு நீ வரணும் ஓகேயா அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு ஆ ஓகேடி கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பே இல்லாமல் ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க. சரிப்பா போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறா. எங்கே போகணும்? நான் மார்னிங் வந்த உடனேயுமே பெர்மிஷன் போட்டுட்டேன் இன்றைக்கி லீவ் வேணும்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும். ஸோ இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு நீ எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற அண்ட் கிளம்பி நீ சீக்கிரமாகவே வந்துடு ஓகேயா? இதை சீக்ரெட்டாக பண்ணுறது என்கேஜ்மெண்ட்டுன்றதுனால பெருசாக யாரையும் கூப்பிடல. உன் பொண்ணோட வீட்டில் வராங்க, அப்புறம் நம்ம எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அப்படியா, சரி ஓகே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிகிட்ருக்கீங்க. சரி சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறா. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுக வராத குறையா காரில் உட்காந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு ஒன்றுமே புரியலை. இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க ஒரு வேளை நம்ம லவ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் இருந்தாலும் இப்போ போய் சொல்லவும் முடியாது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கீங்க. ஜாய் அப்பப்போ உங்களை திரும்பி திரும்பி பார்க்குறா. ஆனால் நீங்கள் எதுவுமே பேச கிடையாது, ரொம்ப அமைதியாக வரீங்க. ஸோ அவளுமே உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் அமைதியாக உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனதும் உங்கள் அம்மா, ஹேய் என்னடி இப்போ தான் போனேன் அதுக்குள்ளே திருப்பி வந்துட்டேன், என்ன எதையாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எதார்த்தமாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேக்கை தூக்கி அப்படியே சோஃபா மேலே வச்சுட்டு, அம்மா தெயோங்க்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டா, அதனால ஜாய் எனக்கும் அவளுக்கும் லீவ் சொல்லிட்டா. நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கா, நம்ம போகணுமா அப்படின்னு பொறுமையாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாடி, அவங்க அம்மா கால் பண்ணாங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி சரி நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போகணும் என்ன அப்படின்னு அவங்க அம்மா யதார்த்தமாக பேசுகிறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா முன்னாடி உங்களால் சிரிச்சும் பேச முடியல, அதே சமயம் சேடாக இருந்தீங்கனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ சமாளிக்க முடியாமல் உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்குமே ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் பிரதர் காலேஜ் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனே வந்துடுறாரு. தென் உங்களுடைய டாடி வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார் போல், அது எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்போ தான் எதார்த்தமாக கீழே இறங்கி வரீங்க. ட்ரெஸ் வந்து டாடி கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோடைய டிரைவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை மம்மி போய் வாங்கிட்டு உங்களோட இதை உங்ககிட்ட கொடுக்குறாங்க, பிரதரோட இதை பிரதர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்பா அம்மா கூட தான் அவங்க ரூமில் போய் எடுத்துகிட்டு வச்சிடுறாங்க. ஒரு மாதிரி நார்மலாக இருக்காங்க, ஆனால் பரபரப்பாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இது ஜாயோடைய என்கேஜ்மெண்ட்டாக இருந்தால் கூட இவ்வளோ இது பண்ணுறது ஒரு நியாயம் இருக்குது. அவள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அவளோட பிரதருக்கோ இந்த வீட்டுக்கோ சம்மந்தமே கிடையாது. எப்படி நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஃபீலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதை உங்களால் கேட்கவும் முடியலை. உங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் வராரு. அப்பா ரொம்ப ஹாப்பியாக வராரு. அப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருந்து நீங்கள் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து லஞ்சை சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்பா ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ நீங்களும் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு, அப்பா சொல்லு வயன். இல்லை, இது தெய்வமோட ஃபங்க்ஷன் தானே, எதுக்கு இவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல்,
அம் தேவங்கா இருந்தா என்ன, ஜோவா இருந்தா என்ன, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏதேதோ சமாளிக்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே, அப்பா வந்து எல்லாரையும் ஒண்ணா பார்க்குறாரு போல அப்படின்ற ஒரு ஃபீலோட அப்பவும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கெஸ் பண்ண தெரியல. நீங்க உங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க. ஸோ இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, எல்லாரும் கிளம்பி சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி அப்பா கூப்பிடுறாரு. நீங்க இன்னும் உங்க ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்ல. நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அப்படியே ட்ரெஸ்ஸ ஓப்பன் பண்றீங்க. செம்ம கிராண்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. லைக் ஒரு பிரைடு ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட்டு நம்ம கெஸ்ட்டா போக போறோம். நம்மளுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க? சும்மாவே உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் போறதுல விருப்பமே இல்ல. கடுப்பா இருக்கு. இதில இவ்ளோ கிராண்டா வேற போட்டுட்டு போணுமா? அப்படின்னு கோவம் வேற வருது. ஸோ இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு உங்க கப்போர்ட ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ சிம்பிளா எடுக்குறீங்க. பட் அப்பா ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ட் இது வேற ஒரு ஐடலோட என்கேஜ்மெண்ட். ஸோ அதில வந்து இந்த மாதிரி கிராண்டா போறதுல எந்த தப்பும் இல்ல. அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கு. இருந்தாலும் வேண்டாம் வெறுப்புல அத போட்டுட்டு அப்படியே கீழ இறங்கி வரீங்க. ரொம்ப அழகா இருக்கிறீங்க. உங்க பிரதர், உங்க மம்மி, டாடி 3 பேரும் அப்படியே கீழ நின்னு உங்கள பார்த்துட்ருக்காங்க. நீங்க பொறுமையா இறங்கி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ 3 பேருமே உங்கள பார்த்து சிரிச்சுட்டே அப்படி நின்னுட்ருக்காங்க. நீங்க அப்படியே மேலேருந்து லைட்டா ஒரு சின்ன ஸ்மைலோட இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப 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 க்யூட்டா அழகா இருக்கிறீங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து கார்ல ஏறி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மனசே இல்ல போறதுக்கு. இருந்தாலும் அந்த மனசே இல்லாம அங்க போறீங்க. இப்ப கார் அப்படியே வீட்டுக்குள்ள என்டர் ஆகுது. உங்க கார் வந்ததுமே எல்லாரும் வந்து வெளிய வந்து நின்னுட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜாய் வந்து பயங்கர ஹாப்பியா நின்னுட்ருக்கா. நீங்க அப்படியே கார் விட்டு இறங்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஜாய்க்கு வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. உங்கள அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி வந்து ஹக் பண்றா. ஸோ நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே ஏதோ அப்படின்ற மாரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அவ உங்க கைய பிடிச்சிட்டு வா 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 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டுருக்கா. ஸோ 4 பேரும் உள்ள அப்படியே என்டர் ஆகுறீங்க வீட்டுக்குள்ள. உள்ள பார்த்தா பெருசா யாருமே இல்ல. ஆ ஒரு 2, 3 பெரியவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. தென் ஆ தயவோட அம்மா, அப்பா, ஜாய், அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி அவ்வளோதான் இருக்கு. நீங்க அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறீங்க. இப்ப ஜாய் டக்குனு பிடிச்சு பக்கத்துல இழுத்துட்டு, "ஏய் என்னடி? அ அந்த பொண்ணு வீட்ல இன்னுமா வரல?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவ ஒரு மாரி சிரிச்சுட்டு, "ஆ வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. நீ வந்து உட்காரு" அப்படிங்கிறா. நீங்க அப்படியே ஒரு மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு, அப்படியே போய் உட்கார்றீங்க. இப்போ உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க, உங்க வீட்ல எல்லாருக்கும். குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. ஒரு மாரி ஹேப்பியா, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் அங்க இருப்பு கொள்ளல. நீங்க அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்படியே வந்து அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து, "சரி ஓகே, நம்ம வந்து ரிங் சேஞ்ச் பண்ண சொல்லிடலாமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "தேவங்க வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ 7 பேருமே மேல இருந்து அப்படியே ரொம்ப அழகா இறங்கி வந்துட்டுருக்காங்க. சென்டர் ஆஃப் த மேனா வந்து தேவங் வராரு. அவரோட கோட்டோட பட்டன் அப்படியே போட்டுக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே இறங்கிட்டு வராரு. அவர் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. சும்மாவே அந்த பையன் அழகா இருப்பான். இன்னைக்கு வேற என்கேஜ்மெண்ட்டு. சொல்லவா வேணும்? ரொம்ப அழகா இருக்கா. ஸோ அவனுக்கு ஏத்த மாதிரியே ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டா, அழகா, ஹேண்ட்ஸமா இறங்கி வந்துட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு வந்து அவன பார்க்கும்போது ஒரு மாரி ஹார்ட் பீட் படபடன்னு அடிக்குது. தென் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அவர் ஒரு மாதிரி அழகா சிரிச்சுக்கிட்டே இறங்கி வந்துட்டுருக்காரு. நீங்க அப்படியே ரொம்ப ரசிக்கிறீங்க. அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு உங்க மனசுக்கு சொன்னாலும், ஆனா உங்களால அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே நின்னுட்ருக்கீங்க. ஸோ அவனும் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட்ல வந்துட்டு ரிங் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ சின்ன சின்ன ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு, அப்படியே வந்து ரிங் பாக்ஸை வந்து எடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியலை. சுத்தி முத்தி பார்க்குறீங்க. இப்போ ஜாய் தான் உங்க பக்கத்துல இருக்கா. "ஏய் என்னடி? தியான் வந்துட்டாரு. ரிங்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் அந்த பொண்ணு வீட்ல வரவே இல்ல. என்ன என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ காத கடிக்கிறீங்க. அவ ஒரு மாரி சிரிச்சுட்டு, "உனக்கு இன்னுமா புரியல?" அப்படிங்கிறா. நீங்க அப்படியே யோசிச்சுட்டே அவள பார்க்குறீங்க. அவ அப்படியே சிரிச்சுட்டே, "இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல உனக்கே புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே நின்னுட்ருக்கா. இப்போ உங்க அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து உங்கள ஃப்ரண்ட்ல நிப்பாட்டி விட்டுட்டு, அப்படியே ரிங் பாக்ஸ கையில குடுக்குறாங்க. நீங்க அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. அப்பாவையும், அம்மாவையும் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. அவங்க அப்படியே சிரிச்சுட்டே உங்கள பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து தெயோங் அவரு கையில வந்து ரிங் பாக்ஸ வச்சுட்டு அவரு நின்னுட்ருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாரி ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது உண்மையிலே உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். நீங்க அப்படியே ஆன்னு நின்னுட்டு,
"அம்மா, என்னம்மா இது?" அப்படின்றீங்க. அவங்க சிரிச்சுட்டே, "சர்ப்ரைஸ்" அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாரி சிரிக்கிறாங்க. பிகாஸ் எல்லாருமே பிளான் பண்ணி தான் இத பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தேவங்களோட அம்மாவும், அப்பாவும் உங்களுடைய அம்மா, அப்பாவும் மீட் பண்ணி, தென் உங்களுக்கு வந்து தேவங்க பிடிக்குன்றது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு பேசியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவங்குமே உங்கள பிடிக்கும் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. நீங்க எப்போ போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போனீங்களோ, அப்போவே வந்து தேவங்க உங்கள வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே நெறைய டைம் பார்த்துருந்துருப்பாரு. உங்கள அவருக்கு பிடிக்கும். இருந்தாலும் வந்து அத வெளி காமிச்சிட்டு இருந்திருக்க மாட்டாரு. பட் அலைன்ஸ் மேட்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு உங்க வீட்ல பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா, தேவங்கோட அம்மாவும், அப்பாவும் வந்து உங்கள வச்சு தேவங் கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ தேவங் உடனே ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்கள அடிக்கடி பார்க்க வந்திருப்பாரு. உங்ககிட்ட இத முன்னாடியே சொல்லணும்னு அவரே நெனச்சிருப்பாரு. ஆனா எல்லாருமா சேர்ந்து, "இல்ல வேணாம், நம்ம சர்ப்ரைஸா சொல்லிக்கலாம்" அப்படின்னு ஒரு பிளானே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே சிரிச்சுட்டே, "சரி ரிங் மாத்துங்க, மாத்துங்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க உங்க கைய அழகா புடிச்சு உங்களுக்கு ரிங் சிரிச்சுட்டே போட்டு விட்டுட்டுருக்காரு. நீங்க அப்படியே ஆன்னு நின்னுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயி, என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டுருக்கீங்க. இப்ப எல்லாரும், "ஃபயன் போடு அவருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க கை நீட்டிட்டுருக்காரு உங்க முன்னாடி. இப்ப நீங்க பொறுமையா அவர கைய புடிச்சு, அப்படியே கையெல்லாம் உங்களுக்கு நடுங்குது. என்ன சொல்றது? அது வந்து ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அப்படியே ரிங்க போட்டு விடுறீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு குட்டி கோவம் இருக்கு. தென் ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. நீங்க இந்த லைஃப் வந்து அதாவது ரொம்ப ஆசைப்பட்டுருக்க மாட்டீங்க. ஆனா எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி நீங்க நின்னுட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாரி ஹாப்பி ஆயிட்டு, "சரி ஓகே, நல்லபடியா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்க அப்படியே தயவங்க பார்த்துட்டே இருக்கீங்க. தயவங்க உங்கள பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா எதுவுமே பேசல. அமைதியா இருக்கீங்க நீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போக, இப்போ தேவங்கே வந்துட்டு, "நான் வயன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே ஓகே, ஓகே, கண்டிப்பா பேசி தான் ஆகணும். இது வந்து வயன்கிட்ட சொல்லாம நடந்த விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேவங்க வந்து அவருடைய ரூமுக்கு உங்கள கூட்டிட்டு போறாரு. நீங்க அப்படியே பொறுமையா அவரு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ஸ்டேர் ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாரி லாங் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அவரு உங்க கைய வந்து கேட்குறாரு. நீங்க குடுக்குறீங்க. ஸோ கைய பிடிச்சு ரொம்ப அழகா கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. எல்லாருமே வாவ்! அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. தேவங்க என்னதான் வந்து ஒரு ஜாலி பர்சன் அப்படின்னாலும், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான, கைண்டான பர்சன் வேற. ஸோ அவரு உங்க மேல இந்த மாரி கேர் எடுத்துக்கிறது வந்து எல்லாருமே வாவ்! அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பொறுமையா நீங்க அப்ஸ்டேர் ஏறி போயாச்சு. ஸோ அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. நீங்க அப்படியே பின்னாடியே போறீங்க. இப்போ அவரோட ரூம்க்கு என்டர் ஆனதுக்கப்புறமேட்டு லாக் பண்ணிட்டு, அப்படியே பொறுமையா வராரு. நீங்க உள்ள போயிட்டு அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. நீங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவரு சிரிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ எல்லாம் கலந்த ஒரு கலவையா நின்னுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே ஹேண்ட்ஸ் அப்படியே கட்டிட்டு, "என்ன வயன், இன்னும் ஷாக்லேருந்து நீ வெளியவே வரலையா?" அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரியா நிமிர்ந்து பார்க்குறீங்க. "என்ன மறைக்கிற? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் உன்கிட்ட முன்னாடியே தான் சொல்லணும்னு சொன்னேன். ஆனா வீட்ல இருக்கிறவங்க தான் உன் மனசுல ஏதோ இருக்கு. அத நீயே சொன்னா நல்லா இருக்கும்னு ரொம்ப உனக்கு டைம் குடுத்தாங்க. பட் நீ தான் ஓப்பன் அப் ஆகல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுன்னு உங்கள குனிஞ்சு பார்க்குறாரு. இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி ஷை ஆயி குனிஞ்சுட்டு, அ அ அதுக்கு இப்படிதான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருப்பீங்களா? அப்படின்னுட்டு நீங்க ஒரு மாதிரி படபடன்னு பேசுறீங்க. "ஓ! உனக்கு கோவம் வேற வருதா? அப்ப நீயும் தான் உன் மனசுல இருக்கிறத எதையும் சொல்லாம இவ்ளோ தூரம் அமைதியா, பயங்கர கட்ஸோட அதுவும் என் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நிக்கிற" அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு, அப் "என் மனசுல என்ன இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நான் ஒழுங்கா தான் இருக்கேன். யாரும் எதுவும் சொல்லாம இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. மத்தபடி என் மனசுல எதுவும் இல்லையே!" அப்படின்னு திணறுறீங்க. அப்ப அவர் அப்படியே உங்க முன்னாடி நடக்குறாரு. ஸோ நீங்க பேக்வேர்ட் போறீங்க. "நிஜமாவா? உன் மனசுல எதுவும் இல்ல? ஆ?
உண்மையை சொல்லு, என்னை பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே குனிஞ்சிருந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ உங்களால் அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. பயங்கர ஷை ஆகுது. அவங்க சீக்ஸ்லாம் அப்படியே சிவக்குது. உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ நீங்கள் பேக்வேர்ட்லேயே போயிட்டு டப்புன்னு வாலில் பின் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உன் மைண்டில் என்ன இருக்குன்னு ஆல்ரெடி ஜோ என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜோ என்ன சொன்னா? ஜோ 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 கிட்ட நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்றீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நீ சொல்லி தான் தெரியணுமா என்ன? அவன் கூடவே இருக்கிறான். உன் அம்மாவுக்கு தெரியும், உன் அப்பாவுக்கு தெரியும், ஜோவுக்கும் தெரியும், ஏன் உன் பிரதருக்கு கூட தெரியும் நீ என்ன நினைக்கிறன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது அது வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னுட்டு ஒரு மாதிரி இழுக்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவரை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் ஹேண்ட்ஸை வந்து ஹக் பண்ண மாதிரி வைக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டே, தேங்க்ஸ் அயன், தேங்க்யூ ஸோ மச் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஜோவோட பார்க்கும்போதே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் இருக்குன்னெலாம் தெரியல. அதுக்கப்புறம் அடிக்கடி உன்னை பார்க்கும்போது காரணமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதை உங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜோ கூட நீ வந்தப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஜோன்னு தான் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஜோ அங்கே வந்தப்போ தான் அது நீன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே என் அம்மா கிட்ட நான் எந்த அளவுக்கு கேரை ஃபீல் பண்ணுவேனோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் லைஃப்பில் வரப்போகிற பொண்ணுன்னு. அப்போவே நானும் என் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு. அதுக்கப்புறம் தான் ஜோ என்கிட்ட சொன்னான், உனக்கும் என்னை பிடிக்கும்னு. அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருந்துச்சு. அப்போவே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசணுன்னு அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் தான் ஏதோ விளையாட்டுத்தனமா நீயே சொல்லணும்னு உங்ககிட்ட ரொம்ப விளையாடிட்டு இருந்தா. எனக்கு என்கேஜ்மெண்ட்னு அவள் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணியா, அதையும் வந்து சொன்னான். அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அதனால தான் தைரியமாக நானும் இவ்வளோ நாள் இருந்தேன். இப்போவாச்சு நீ உன் மனசை ஓப்பன் பண்ணி சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் வருது. தென் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது மாதிரி ஷை வேறு வருகுது. அவரை ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து அவரை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவருக்கு புரியுது. ஸோ ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ ஒரு 5 minutes கழித்து அப்படியே பொறுமையாக ஹக்கை அவரே பிரேக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. அவரை டக்குன்னு அவங்கள பார்க்க வச்சுட்டு, இப்போவாது சொல்லு, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் உன் மனசில் என்ன இருக்குன்றத என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவரும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. தேவம் அது வந்து எதுக்கு உங்களை எனக்கு பிடிச்சதுன்னெலாம் தெரியாது. ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். உங்கள் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அப்புறம் அது திடீர்னு அவள் வந்து உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அது வரைக்கும் எனக்கு உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னெலாம் தெரியாது. அவள் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உங்கள் மேலே என்ன ஃபீல் இருக்குன்னு. அப்போவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இந்த டைமில் அவகிட்ட சொல்கிறது தப்பாகிடுமோன்னு யோசித்தேன். அதனால தான் நான் எதையும் சொல்லலை. ஆனால் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டு, சரி மெயின் மேட்ரை சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தேவம் அது சொல்லு அப்படிங்கிறாரு. அட கொஞ்சம் அமைதியாக இருங்களேன்
எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரியா உங்க ஹேண்ட்ஸ வந்து புடிச்சிட்டு, "ப்ளீஸ், ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லு" அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்காரு. ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "தேவ், ஐ லவ் யூ. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். பைத்தியமா உங்கள லவ் பண்றேன். அத நானே இப்ப தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். போதுமா?" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, பிரைட்டா சிரிச்சுட்டு, டக்குன்னு அன்எக்ஸ்பெக்டடா உங்கள கிஸ் பண்றாரு. ஸோ நீங்க அப்படியே வியர்டா ஐஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு, இறுக்கமா மூடிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவரு டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு, உங்கள அப்படியே பொறுமையா பார்க்குறாரு. நீங்க அப்படியே மெதுவா ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. உங்களுக்கு ஷை ஆகி டக்குன்னு அவர ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருமே பேக் ஹக் பண்றாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியில நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, எதார்த்தமா சைடில் அப்படியே பார்க்குறீங்க ஹக் பண்ணிட்டு. அங்கே டேபிளில் ஏதோ ஒரு பேப்பர் பறந்துட்டு இருக்கு. லைக் அது மேலே ஒரு வெயிட் இருக்கு. லைட்டாக வந்து அது ஆடிட்டு இருக்கு. ஸோ அத பார்க்குறீங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. அது உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். அந்த கிம் அப்படின்ற வேஷத்தில் அவர் வந்திருப்பார் இல்லையா, உங்களுக்கு கூட டென்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் அவர் சேர்த்து அங்கே வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக முறைக்கிறீங்க அவரை. அவர் ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுட்டே சிரிக்கிறாரு. அப்படின்னா அங்கே வந்து என்னை டார்ச்சர் பண்ண அந்த டென்ஷன் பார்த்து நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டே, பின்ன எல்லாம் முடிவாயிடுச்சு, நீ தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் உன்கிட்ட பேச தான் முடியாது, அட்லீஸ்ட் பார்க்கவாது செய்யலாமேன்னு வந்தேன் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, வந்தீங்க சரி, ஏதாவது பிளான் பண்ணிட்டு வரமாட்டிங்களா, நல்லா வந்து சொதப்பிட்டு என்னையும் டென்ஷன் பண்ணிவிட்டு பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரை டக்குன்னு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறது, நானும் எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வருவேன், அங்கே வந்தால் எல்லாம் மறந்து போயிடுது, இந்த மூஞ்சியை பார்த்ததும் நிறைய உளர ஆரம்பிச்சிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல, சைலண்ட் ஆகிடுறீங்க. இப்போ அப்படியே உங்களை திருப்பி அப்படியே மறுபடியும் வாலில் பின் பண்ணி உங்ககிட்ட நெருங்கி வராரு. உங்களுக்கு ஷை ஆகி நீங்கள் அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. ஏய் ப்ளீஸ் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம பேசணுன்னு தான் வந்தோம், பேசி முடிச்சாச்சுல, நம்ம போகலாம், கீழே ஏதாவது நனைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்டேருந்து நழுவ பார்க்குறீங்க. பட் அவருக்கு பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, முதல்ல நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வாலில் நல்லா பின் பண்ணிவிட்டு அப்படின்னு டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பிரேக் ஆக, இப்போ நீங்கள் அப்படியே மூச்சை வாங்கிட்டு, அவங்க ரொம்ப நல்ல பையன் நல்ல பையன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபேஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக தென் ஒரு மாதிரியாக கேட்குறீங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, பின்ன எல்லா பொண்ணுக்கிட்டேயும் என்னால் இப்படி இருக்க முடியுமா, எனக்கு யாருக்கிட்ட இருக்கணும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட மட்டும்தானே இதெல்லாம் நான் காமிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஷை ஆகுது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. இதுக்கு மேலே இருந்தால் இவர் நிறைய சேட்டை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே போனதுக்கப்புறமேட்டு எல்லோரும் பேசுகிறாங்க, ஓகே தானே எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை நல்லா ஓட்டுறாங்க. உனக்கு நிறைய கட்ஸ் தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டு மனசில் அவ்வளோ வச்சுட்டு நீ இவ்வளோ தூரம் என்கேஜ்மெண்ட்டுன்னு தைரியமாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களால் வாயே திறக்க முடியல. நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கிறீங்க. ஜோ அப்படியே முறைக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நீயும் எல்லாத்தையும் முறைச்சிட்டு இல்லடி அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் உங்களை பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா, எல்லோரும் வச்சு செய்கிறத பார்த்துட்டு. போதா குறைக்கும் OT6 வர உங்களையோ தேவங்கையும் வச்சு பயங்கரமாக செய்யன்னு செய்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் மேலே போயிட்டு என்னடா பண்ணிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் கலாய்க்க, லவ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டல்ல நீ அப்படின்னு உங்களை ஒரு பக்கம் கலாய்க்க அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த இடமே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே ஹாப்பினஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரீங்க. தென் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு கால் வருது. எல்லோரும் ஆல்மோஸ்ட் தூங்குகிற டைமு. கால் வந்தது, டக்குன்னு காலை வந்து எடுக்கிறீங்க. பார்த்தா நம்பர். ஸோ என்ன இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணுறீங்க. ஹாய் வைஃபி, என்ன தூங்கிட்டியா
அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒய்ஃபி அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கிளு கிளுன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷை எல்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்க கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக பேசுகிறாரு. தியோங் இவ்வளோ பேசுவார் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக, ஒரு மாதிரி க்யூட்டாக, தென் நாட்டியா டர்ட்டியா அப்படின்னு நிறைய பேசிகிட்டே இருக்கார். நீங்கள் வந்து தியோங்க்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் பேச பேச உங்களுக்கு ஷையாக இருக்குது, தென் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே போகுது. அவர் உங்களை ரொம்ப ப்ளஷ் ஆக்கிட்டே இருக்காருன்னதும், சரி சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாம் நாளைக்கு பேசலாமே, தூங்கலாம் அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே அதை கெஸ் பண்ணிவிட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. என்னது கேட்கலையா, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, நான் விட்டுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் சும்மா நடிக்காதண்ணா, யாருக்கு தெரியும் என் ஃபோட்டோ பார்த்து எத்தனை தடவை கொடுத்தியோ அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஐயோ என்ன பார்த்த மாதிரி கேட்குறான் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸு. இப்போ அவர் அப்படியே அதை கேட்ச் பண்ணவே எனக்கு, என்ன பார்த்த மாதிரி கேட்குறானே அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சிச்சி அப்படியெல்லாம் இல்லை, எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மட்டும் நீ தரல, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஆஹா சரி ஓகே முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. அவர் அப்படியே ஏ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு. அதுக்குள்ளே கால் எண்ட் ஆகிடுது. ஸோ அவருமே சிரிச்சுட்டே அப்படியே படுத்துடுறாரு. இந்த பக்கம் நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு படுத்துடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி அந்த ஹாப்பினஸ்லேயே இருந்துட்டு அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, இத்தனை நாள் இருந்த வயனுக்கும் இப்போ இருக்கிற வயனுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே உள்ளே என்டர் ஆகுறீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஸோ பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறீங்க. எல்லாருமே கேட்குறாங்க, என்ன வயன் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க, என்ன விஷயம்னு. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிக்கிறீங்க. பிகாஸ் அது வந்து சீக்ரெட்டான என்கேஜ்மெண்ட் இல்லையா, அவர் ஒரு பெரிய ஐடல், அதை டக்குன்னு வெளியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படியே சமாளிச்சுட்டு உங்கள் கேபின் போயிடுறீங்க. அதுக்கப்புறமா அங்கே அட்மிட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு, தென் அதுக்கப்புறம் ஓபி பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு வெளியே போக, நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. பார்த்தா தியோங் தான் எப்பவும் போல் அந்த பெரிய லாங் ஜாக்கெட், தென் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வராரு. ஸோ நீங்கள் இந்த டைம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்றீங்க. அவரை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் வழக்கம் போல் வந்து உங்கள் பக்கத்து சேரில் உட்காராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கையை கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரியாக அவருடைய அந்த கோட்டெல்லாம் லைட்டாக கழட்டிட்டு, அவர் மாஸ்க்கை கழட்டிட்டு, அவரோட கேப்பையும் கழட்டிட்டு, அப்படியே ஹேரெல்லாம் ஒரு மாதிரி கழிச்சு ஃப்ளிப் பண்ணிவிட்டு, டாக்டர்கிட்ட நேற்று நைட் ஒன்று கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் ஹாஸ்பிட்டல் வந்து கேட்பேன்னு சொன்னேன், முடிஞ்சால் வான்னு ஏதோ சொன்னாங்க, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது டியூட்டி டைம், இந்த டைமில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் ஒழுங்காக கிளம்புங்க, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், இந்த டைமில் ஜோ வந்தாலே பெரிய பிரச்சனை தான், கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் கேட்டேன், நீ தான் சொன்ன ஹாஸ்பிட்டல் வா, முடிஞ்சா நான் தரேன்னு, இப்போ எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் தியோங் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க தியோங், நீங்கள் ரொம்ப ஸ்வீட் பர்சன்ல, நீங்கள் ரொம்ப கைண்ட் பர்சன்ல, யார் என்ன சொன்னாலும் ஒழுங்கா சமத்தாக கேட்பீங்கள்ல, தயவு செஞ்சு கிளம்புங்களேன், நான் பேஷண்ட் பார்க்கணும், நானும் பேஷண்ட் தான், எனக்கு மெடிசன் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. அட்டம் பண்ணாதீங்க தியோங் ப்ளீஸ், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷையாக இருக்குது, ஒரு பக்கம் ஐயோ இவர் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கிளம்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவர் முடியவே முடியாதுன்னு குழந்த மாதிரி அடம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்ககிட்ட உட்காந்து. இப்போ நீங்கள் முடியவே முடியாதுன்னு சாதிச்சுட்டு இருக்கீங்க. டக்குங்க உங்கள் சேரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் ஆக்சுவலாக ரோலிங் சேரில் தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே இழுத்தோடனே அவர் பக்கம் போயிடுறீங்க.
"தேவ் என்ன பண்ணுறீங்க?" அப்படின்றீங்க. அதுக்குள்ள அவங்கள பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுட்டு, "ம் கொடு" அப்படிங்கிறாரு. அவங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, "தேவ் இது ஹாஸ்பிட்டல் தேவ் வேணாம்" அப்படின்றீங்க. "ஏய் இங்கே நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம். இங்கே யாரும் உன்னை பார்க்க போகிறதில்ல. நான் உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்ரி குடு" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் ஒன்றும் சொல்ல முடியாம, "சரி கண்ணை மூடுங்க" அப்படின்றீங்க. அவர் சிரிச்சுட்டே அப்படியே கண்ணை மூடிட்டு, "ம் குடு" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு பொறுமையாக அவரோட லைட்டாக ஒரு சிக்ஸ் மட்டும் பிடிச்சிட்டு, "போதுமா கிளம்புங்க ஃபஸ்ட்டு" அப்படின்றீங்க. "ஏய் என்னது இது" அப்படின்றாரு. அம் "இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நீங்கள் கேட்டிங்க நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி போக போகிறீங்க. இப்போ டக்குன்னு உங்களுடைய பேக் ஹெட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து நல்லா டீப்பாக ஒரு கிஸ் போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தேவ் வேணாம் அப்படின்ற மாதிரி படபடன்னு ஆகிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போக அப்படியே அவங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அவரை லைட்டாக முறைக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு, "இப்படி கொடுக்கணும்" அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவங்க லிப்ஸை லைட்டாக தொடச்சிட்டு, "சரி முடிஞ்சுல கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அவனை அப்படியே பிடிச்சி புஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. "ஏய் என்னடி விரட்டுற? எல்லாரும் அவங்கவுங்க ஆளை பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. நீ என்னடானா இவ்வளோ தூரம் வந்திருக்க" அப்படின்றாரு. ஐயோ தேவ் விளையாடாதீங்க தேவ். யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் தேவ். விளையாடாதீங்க தேவ் ப்ளீஸ், ப்ராப்ளம் ஆகிட போகுது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தேவ்க்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோட் எடுத்து மாட்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. கோட் போட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அவர் மேலே இழுத்து போடுறாரு. நீங்கள் அப்படியே இடிச்சிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. "நீ என்னோட பொண்டாட்டி. உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் எப்போ வேணாலும் இங்கே வருவேன். இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க ஆளை பார்க்குறதுக்கு ரிஸ்க் எடுத்து தாண்டி ஆகணும். அதுவும் இந்த மாதிரி ஒருத்திக்காகலாம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் லைட்டாக பெக் பண்ணிவிட்டு அவருடைய மாஸ்க் எடுத்து வியர் பண்ணிவிட்டு தென் கேப்பை போட்டுட்டு, "சரி வரேன்டி பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள். இப்படியே அடிக்கடிக்க அவங்கள வந்து பார்க்குறது, தென் உங்கள் கூட க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுறது, இப்படியே உங்களோட டேஸ் எல்லாம் போகுது. ஸோ 2 பேருமே அவங்கவுங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தென் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக உங்கள் லவ் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நாள் போக விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ மேரேஜ் வரைக்குமே நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே உங்கள் அழகான லவ் பாண்டோட நான் இந்த எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும், நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு எஃப்எஃப்ல பார்க்குற வரைக்கும், this is so much, love you all, டாடா பாய்.